பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க புவனிகா, நிஹாரிகா and விஷ்வா. Lights, camera, action. ஹாய் கவிதா, எப்படி இருக்க? எனக்கு என்னடி அச்சுமா மாதிரி நான் அழகா இருக்கேன். ஏன்டி காலையிலே வாய் கூசாம பொய் சொல்ற? ஏன் நான் அழகா இல்லையா? நீ அழகாதான் இருக்க. அச்சுமாவா இருக்குன்னு சொன்னியே, அத சொன்ன. சரிடி, தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, உன் மேரேஜ் லைஃப்ல எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பரா போகுதுடி. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன, உன் புருஷன் ஊரை விட்டு ஓடிட்டானா? அது இல்லடி, சிவகாமி. என்ன, பாகுபலி சிவகாமியா? இல்லடி, என் மாமியா சிவகாமி. பாகுபலி சிவகாமி ஆச்சும் அப்பப்போ வளரும். ஆனா இந்த சிவகாமி எப்பவுமே வளரும். என்னடி, மாமியார்ன்ற மரியாதையே இல்லாம இப்படி பேசுற? மரியாதை பத்தி நீ பேசுறியா? கல்யாணம் முடிஞ்சோடனே ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு மாமியோட கால் இழுத்து விட்டு கோமாவில் படுக்க வச்சுட்டு ஏன்டி பேச மாட்டேன்? சரி சுமதி, நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஓகே பாய். காலங்காத்தால இந்த சிவகாமி பத்தி பேசி மூடே அப்செட் ஆயிடுச்சு. சரி, டிவியாச்சும் பார்ப்போம். I'm never gonna get my head unless he's the man. I really couldn't care a damn if fine as I am. Just show me the man, for surely I can. But I wouldn't go there if he's not the man. Oh yeah, I'm never gonna get my head unless he's the man. I really couldn't care a damn if fine as I am. Just show me the man, for I knew the brand. And stop making plans, cause he's not the man. என்னடி சுமதி, நடு வீட்ல இப்படி ஆடிட்டு இருக்க? நடு வீட்ல ஆடாம பின்ன நடுவுல போய் ஆட சொல்றியா? போய் ஆடிதான் பாரு, கல்லாலே அடிப்பாங்க. ஏண்டி கண்ட பாட்டு போட்டு இப்படி வீட்ல ஆடுறியே, குடும்பம் விளங்குமா? அப்ப சுப்ர பாட்டத்தை போட்டாலாம் குடும்பம் விளங்கிருமா? பெருசா சொல்ல மாட்டாங்க. இது ஏன் டிவி, ஏன் ரிமோட், நான் இப்படிதான் ஆடுவேன். உனக்கு என்ன வந்துச்சு இப்போ? ஏய் இங்க பாரு, அந்த டிவி ரிமோட் எல்லாம் அங்க பிறந்த வீட்ல இருந்து நீ எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா நீ ஆடிட்டு இருக்கிற அந்த வீடு என்னதுடி? ஆமா, இது பெரிய மேஷப் பேலஸ். ஏய், வீடு மட்டும் தான் ஆண்டு. இங்க இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் நான் கொண்டு வந்தது. ஆமா, கொண்டு வந்துட்டா உலகத்துல இல்லாதது. அச்சுமா, ஏசி ஆனே ஆகல. வாத்தியாரே, ஃப்ரிட்ஜ்ல கூலிங்கே இல்லை. ரோஸ் டார்லிங், வாஷிங் மிஷின் என்ன ரிப்பேர்னே தெரியல, அது ஓடவே மாட்டேங்குது. இவங்க அப்பா வெள்ளிக்கிழமை சந்தையில் செகண்ட்ஸில் வாங்கிட்டு வந்ததுக்கே இது இப்படி வாய புழக்கிறா. நீங்களே கேளுங்க இந்த அநியாயத்தை. அச்சுமா, என் அப்பனாவது ஏசியை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கொடுத்தான். ஆனா உன் அப்பா ஒன்று வாசலே தள்ளி விட்டானே. ஏய், என் அப்பனை பத்தி தப்பா பேசின மண்டை அடிச்சிடும் மக்கு பிளாஸ்டிக். என் அப்பா பத்தி நீ ஏதாவது பேசினா வாய் உடைச்சிருவேன். நான் வரத்துக்கு முன்னாடி ஓட்ட தாட்டும் உடஞ்சு போன பானையும் கிழிஞ்சு போன பாய வச்சுதான் நான் நீ வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தேன். சரிதான், போடி. இருடி, இன்னைக்கு என் பையன் வரட்டும். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கல, என் பேரு நீலாம்பரி இல்லடி, சிவகாமி இல்லடி. பேரு கூட வாங்க சொல்ல தெரியல. என்னது, ஓம் பையனா? அவரு போய புருஷன். அவர் மட்டும் வரட்டும், வவ்வால் மாதிரி இருக்கோன்னா வண்டலூர் ஜூல விட சொல்றேன். ஏண்டி, போன போய் கொளுத்தின டயர் மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீ எனக்கு கவுண்டர் தெரியா? உன்னை இப்ப ஏற்பட்ட வீட்டுல மருமகளா விட்டதே பெரிய தப்பு. அப்படியோ அப்பு பெரிய அம்மானி வீடு 50 வருஷத்துக்கு முன்னாடி அரை கிரவுண்ட் வச்ச வளர்த்து போட்டு கட்டின வீடு தானே இது. இதுக்கு இவ்வளோ அலப்புறையா?
ரூபாய்க்கு டிக்கெட் வாங்க வக்கலாம நடந்து வந்த குடும்பம் தான் உங்க குடும்பம். ஏய், நான் இந்த ஏரியால நடந்து போனா எல்லாரும் என்ன அப்படியே திரும்பி பாப்பாங்கடி. இவ கேவலமான ஜென்மத்தை திரும்பி பார்க்கதானே செய்வாங்க. கறி பிடிச்ச கொடாய் மூஞ்சி, நான் அவ்வளோ மாஸ்னு சொன்னேன்டி. மாசுன்னு சொல்லாத, லூசுன்னு சொல்லுடி. இது எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு, என்ன தெரியாத ஆளே கிடையாது. பின்ன ஊர் முழுக்க கடை வாங்கி வச்சிருந்தா எப்படி தெரியாம போகும்? ஏய், உடஞ்சு போன சட்டி வாய், என்ன அவ்வளோ மாசுன்னு சொல்லாங்க சொன்னடி. ஏன்னா நான் அவ்வளோ கெத்து. சரிதான் பொத்துடி. யாரா நீ? கார்ல தப்பி வந்த கருங்கருங்க மாதிரி இருக்க. என்னடா வந்து சும்மா இஸ்கி இஸ்கின்னு இருக்க? யாரா நீ? இந்த வட்டாரத்திலே பாண்டல இருக்கிற நம்பர் 1 திருடனா. பூச்சி 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 காட்டு பூச்சி. கற்பா பூச்சி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இவன் காடு பூச்சியா? சத்தம் போட்டீங்க சங்கரத்துருவேன். என்னடா என்னமோ அருணா கயிறு இருக்கிற மாதிரி இவ்வளோ ஈஸியா சொல்ற? அதிகமாக பேசாதீங்க. ஒழுங்கா காதை கட்டிருக்கிறாங்க, கட்டி கொடுங்க. அப்படியே காலுக்கு செல்ஃபியும் கட்டி கொடுக்கட்டா? இந்த காட்டு பூச்சிக்கே கவுண்டரா? நாங்களாம் கவுண்டருக்கே கவுண்டர் கொடுக்குறோங்கடி. சீக்கிரம் கட்டுக்குன்னா கட்டி கொடு. உன் கழுத்தில் தான் நகையே காணமே, எப்படி கழுத்துறது? என்னடி கிண்டலா? நான் உங்க கழுத்துல நகையை கட்ட சொன்னேன். டேய், இங்க ஓனர் குத்து கல்லாட்ட நிக்கிறா, அவகிட்ட என்னடா பேச்சு? கிழிஞ்சு போன பேனர் மாதிரி இருக்க இவன் ஓடுறா. ஏய், ஒழுங்கா சொல்லிடி. நீ ஓனர்னா அப்ப இவ யாரு? ஆட அதுவா, என் பையனை கட்டின பைத்தியம். யாரும் பார்த்து பைத்தியம் சொல்ல, நீ தாண்டி பைத்தியம். மானக்கிட்ட மாமியாரு. யார பார்த்து மானக்கிட்ட மாமியார் சொன்ன? அடச்சி, உங்க மாமியார் மம்மள் சண்டையை பார்க்க நான் இங்க வந்தேன். பின்ன ஜப்பான விலகு வாங்க வந்தியா? மூடிக்கிட்டே பாரு. என்னடி ஓவரா பேசுற? சீக்கிரம் நகையெல்லாம் கட்டி கொடு. டேய், அவகிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் கவரிங் நகை தான். என்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல். இதோ பாரு, இங்க காட்டு பாப்போம். என்னடா கேட்ட உடனே கட்டி கொடுத்துட்டா? சரியான லூசா இருப்ப போல. ஏண்டா அத கேள்வி சொல்றால, நீயும் கேக்குறியா? இங்க பாரு, இந்த நெக்லஸ் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சமா? எங்க காட்டு பாப்போம். என்னடா இவளும் கேட்ட உடனே கொடுத்துட்டா? என்னடா நெக்லஸ், பொல்லாத நெக்லஸ். நான் இப்ப எடுத்துட்டு வர பாரு. நெக்லஸ், ஆமா நெக்லஸ். திருடா எந்திரிடா, இதுக்கே மயங்கடா அப்படி. இத புடி. என்னடா இங்க நடக்குது? இது வீடா இல்ல நார்த் உஸ்மான் ரோடா? மினி தங்க கடையா வீட்டுல வச்சிருக்காங்க. இது என் தங்கம், என் உரிமை. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ சொல்லுடா யாரு கெத்துன்னு. நீ கொஞ்சம் வாய பொத்து. டேய் திருடா, நான் தான் எங்க மாசு. உனக்கு எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத போஸ்? நீங்க பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்கம்மா. டேய், அப்ப நான் அப்படிதான் இருக்கேன். ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கீங்கம்மா. ஏண்டா
அவளை பார்த்தா மூதேவிக்கு மூத்தக்கா மாதிரி இருக்கா. அவளா ஸ்ரீதேவி. யார பார்த்து மூடேன்னு சொன்னா? உன்னை பார்த்து தான் நீ மூதேவின்னு சொன்னேன். ஐயோ இவங்க மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்களே, எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஐயோ யார பார்த்து மூடேன்னு சொன்னா? உன்னை பார்த்து தான் நீ மூதேவின்னு சொன்னேன். இவங்க மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்களே, எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஐயோ சிவகாமி தாகமா இருக்கு, ஏதாவது குடிக்க கூடுங்களேன். இருடா, ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு போறேன். போயிடாத, வெயிட் ஏடா, பண்ணு. போய் அந்த கிழவி கிட்ட கேட்ட பாரு. இதுதான், நான் இப்போ ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரமோ நம்ம காலி எஸ்கேப். டேய் திருடா, கொஞ்சம் இருடா. என்னடா ஐஸ் வாட்டர் கேட்டு குடிக்காம போற? ரொம்ப நன்றி. இந்தா ஜூஸ். சூப்பரா இருக்கு, போதுமா? ஏன்டா அவளே அழுகி போன ஆரஞ்சுல ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கா, அது உனக்கு சூப்பரா? டேய், இன்னைக்கு நான் உனக்கு வைக்க போற விருந்து உன் வாழ்க்கையில நீ மறக்க முடியாதுடா. உட்காருடா. ஆஹா, சிக்கன் குழம்பு நல்லா இருக்கா? பிச்சைக்காரனுக்கு வச்சிருந்த மிச்ச சாப்பாடை உனக்கு கொடுக்குறான். ஆளை போய் நீ தப்பு குட்டியா சாப்பிடுற. போதுமா? ரொம்ப நன்றிமா. பன்றி மாதிரி இருக்க இந்த மூஞ்சிக்கு நன்றியா? அப்ப எனக்கு சொல்ல தோணலையா நன்றி? உங்களுக்கும் ரொம்ப நன்றிமா. டேய் ஆமா முட்டைக்கண்ணா, உனக்கு நகையை கொடுத்து வயிறார சோறு போட்டா நீ ஏன் கண்ணு முன்னாடி அவளுக்கு நன்றி சொல்றியா? உன்ன அம்மா உங்களுக்கும் ரொம்ப நன்றிமா. அப்ப எனக்கு நன்றி இல்லையா? உங்களுக்கும் நன்றிமா, உங்களுக்கும் நன்றிமா, உங்களுக்கும் நன்றிமா. என் அத்தை சாப்பாடு கொடுத்தா, நான் உனக்கு வெத்தலை பாக்கு தரேன். கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கம்மா. இந்த வாங்கிக்கோ. பல்ல உடைச்சிடியேடி லூசு. என்னதான் இருந்தாலும் மருமகளை விடு, மாமியா தான் வசதி. ஐஸ் வச்சதெல்லாம் போதும். இங்க வா, அவ நகையை வச்சுட்டு என் நகையை மட்டும் எடுத்துட்டு போறேன். போடா. சரிம்மா. டேய், அவன் நகை வச்சுட்டு என் நகை மட்டும் எடுத்துட்டு போ. சரிம்மா. டேய், அவ நகையை வச்சுட்டு என் நகையை மட்டும் எடுத்துட்டு போ. சரிம்மா. டேய், அவன் நகை வச்சுட்டு என் நகை எடுத்துட்டு போ. நான் சொல்றது கேளுடா. நான் சொல்றேன்டா. நான் சொல்றது கேளுடா. நான் சொல்றேன். நான் சொல்றது நீ கேட்கணும். நான் சொல்றேன், நீ கேட்கணும். நான் சொல்றது நீங்க மறுபடியும் சண்டை போடுவீங்களே. இருங்கடி இருங்க. ஏய், இது கேக்க நகை கேட்காம திருந்தது, இது டீ நகர்ல திருட்டுத்தனமா திருந்தது, இது என் வீட்டுல எனக்கு தெரியாமலே திருந்தது. எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன்டி, போலீஸ் ஸ்டேஷனை திருநாளும் திருடுவேன், ஆனா இந்த மாதிரி மாமியார் மருமக வீட்டை திருடவே மாட்டேன்.